அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் கூறும் எண்களை பற்றி இந்த பதிவிலே காண இருக்கின்றோம். எண் 1, கொன்றென இன்னா செய்யும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடம். ஒருவன் எவ்வளவு துன்பங்கள் செய்தாலும் அவன் செய்த ஒரு உதவி அந்த துன்பங்களை எல்லாம் மறக்கெடுத்து விடும் என்று 1 என்ற எண்ணை இங்கே பயன்படுத்துகின்றார். 2, தானம் தவம் இரண்டும் தங்காவி உலகம் வானம் வழங்காதெனின். இந்த உலகத்திலே மழை பொழியாவிட்டால் தானம் தவம் என்ற இரண்டுமே இருக்காது என்று கூறுகின்றார். 3, காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். பேராசை கோபம் இந்த உலக இன்பங்களிலே மயங்கி இருத்தல் என்பது 3 தான் ஒருவனுக்கு அழிவை தருவதாக அமையும். 4, கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் இந்நான்கும் உடையானாம் வேந்தற்கோழி. கொடுத்தல் அழித்தல் செங்கோல் குடிகளை பாதுகாத்தல் இந்த 4ம் ஒரு அரசனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்று கூறுகின்றார். 5, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகம். இந்த 5 மூலமாக உணரக்கூடிய 5 கட்டுப்படுத்துவதே ஒருவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதாக அமையும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அப்போ 6, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் 6 உடையான் அரசருள் ஏறு. ஒரு அரசன்னா இந்த 6 இருக்கணுங்க. படை இருக்கணும், சிறந்த குடிமக்கள் இருக்கணும், உணவு இருக்கணும், அமைச்சு இருக்கணும், நட்பு இருக்கணும், நல்ல நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இந்த 6 இருந்தால் தான் அவன் அரசன். அப்போ 7, ஒருமையுள் ஆமை போல் 5 ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு பிறப்பில் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கல்வியே கற்றுக்கொண்டால் அவன் பிற்காலத்தில் 7 பிறவியிலும் வாழ்க்கையின் மீதி நிலைகள் அனைத்தையும் அவன் கடந்துவிட முடியும். அடுத்து 8, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணங்களையுடைய இறைவனுடைய தாளை வணங்கவில்லை என்றால் இந்த உடலிலே இருக்கக்கூடிய உறுப்புகளால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அப்போ 9 அப்படிங்கிற குரலை தாங்க என்னத்தான் வள்ளுவர் எந்த இடத்துலையுமே பயன்படுத்தலை. 10, பல்லார் பகைகொளினும் 10 அடுத்த தீமைத்தை நல்லார் தொடர் கைவிடல். நல்லவருடைய நட்பை கைவிடுதல் என்பது பல பகைவர்கள் நட்பை சம்பாதித்து கொள்வதை விட மிகவும் அபாயகரமானது. 100 அப்படிங்கிற எண்ணை பற்றி சொல்லியிருக்காருங்க. ஒன்றெய்தி 100 இலக்கும் சூதார்க்கும் உண்டாங்குள் நன்றெய்தி வாழ்வதோர் 6. சூதில் ₹1 கிடைக்கும், ₹100 போயிடும். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமையும்? 1000 பற்றி சொல்லியிருக்காருங்க. அவை சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. 1000 யாகம் பண்ணுங்க, அதை விட சிறந்தது ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது. அப்போ கோடியை பற்றி சொல்லியிருக்காரா அப்படின்னா, ஒரு பொழுதும் வாழ்வது அடியா கருதுவர் கோடியும் அல்ல பல. நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்முடைய மனதிலே கோடி ஆசைகள் இருக்கும். அப்போ இதை விட பெரிய நம்பர் தான் சொல்லியிருக்காருங்களா? 70 கோடி பற்றி சொல்லியிருக்காருங்க. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி உரும். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற தப்பாக ஐடியா கொடுக்குற மந்திரி நண்பன் அவனை விட 70 கோடி பகைவர்கள் சிறந்தவர்கள். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ வள்ளுவர் அனைத்து எண்களையும் பயன்படுத்தியிருக்கின்றார். எண் 9 மட்டும் பயன்படுத்தவில்லை என்பது என்னுடைய கருத்து. நன்றி.